சட்டமன்ற தேர்தல்ல யாருடன் கூட்டணி என்பது குறித்து சென்னையில பிப்ரவரி 3ஆம் தேதி அறிவிப்பேன்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை கோட்டை முதல் கன்னியாகுமரி வரை நடந்த உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற கேப்டன் ரத யாத்திரை நிகழ்ச்சி இக்கொட்டாரம் சந்திப்புல நிறைவு பெற்று இருக்கு. அப்போது பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக தேமுதிக இருக்கிறது என்றும் 2026ல நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிக இடம்பெறும் கூட்டணிதான் மகத்தான வெற்றி பெறும்னு கூறியிருக்காங்க. தேமுதிக இடம்பெறும் கட்சி ஆட்சிக்கு வந்ததுமே கன்னியாகுமரி சுற்றுலா தலம் மேம்படுத்தப்படும், தோவாளை மலர் சந்தையில சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்படும்னு, மீனவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு கூறியிருக்காங்க. இலங்கை கடற்படை தாக்குதல்ல இருந்து மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள்னோ, கனிம வள கொள்ளை தடுக்கப்படும் என்றும், மயிலாடியில கல் சிற்ப பூங்கா அமைக்கப்படும்னு, சுசீந்திரத்துல தடுப்பணை கட்டப்படும்னு பிரேமலதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க.